அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அரவிந்த். இந்த வீடியோவில் நம்ம ஃபுல் டீட்டெயில்டாக இங்கிலீஷ் சிடிஎஸ்சி எக்ஸாமினேஷன் பார்த்து நம்ம பார்க்க போகிறோம். இந்த எக்ஸாமில் இருக்கிற இங்கிலீஷ் பேப்பர் நம்ம எப்படி அப்ரோச் பண்ண போகிறோம், இதோட சிலபஸ்லாம் என்னென்ன நம்ம பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் எக்ஸாம் பேட்டர்னை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். எக்ஸாம் பேட்டர்ன் என்ன, இந்த எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 ட்ரைனிங் அகாடமிஸ் இருக்குங்க. ஒன்று ஐஎம்ஏ, ஐஎன்ஏ, ஏஎஃப்ஏ அண்ட் ஓடிஏ. இந்த 4 ட்ரைனிங் அகாடமிஸ்க்கும் ஒரு என்ட்ரி தான் சிடிஎஸ் எக்ஸாமினேஷன். ஒரு எக்ஸாமினேஷன் தான் இந்த சிடிஎஸ் எக்ஸாமினேஷன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஐஎம்ஏ, ஐஎன்ஏ, ஏஎஃப்ஏ இது மூணுமே பெர்மனன்ட் கமிஷன். ஓகே, அண்ட் தென் ஓடிஏ ஷார்ட் சர்வீஸ் கமிஷன். இதோட மேக்ஸிமம் மார்க் பார்த்தீங்கன்னா 300 அண்ட் தென் இதுக்கு 200. இதோட சப்ஜெக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ், ஜென்ரல் நாலேஜ் அண்ட் தென் எலிமெண்டரி மேத்தமெட்டிக்ஸ். இது 3 பேப்பருமே வரும் இந்த ஐஎம்ஏ, ஐஎன்ஏ, ஏஎஃப்ஏக்கு. இப்போ ஓடிஏக்கு பார்த்தீங்கன்னா இந்த 2 பேப்பர் தான் வரும், இங்கிலீஷ் அண்ட் ஜென்ரல் நாலேஜ். மேத்தமெட்டிக்ஸ் இதுக்கு வராது. ஓகே, ஸோ இந்த எக்ஸாமினேஷனுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ஓடிஏ கேர்ள்ஸ் இந்த எக்ஸாமினேஷன் எழுதுறாங்கன்னா தேர் எலிஜிபிள் ஒன்லி ஃபார் த ஓடிஏ. ஐஎம்ஏ, ஐஎன்ஏ, ஏஎஃப்ஏ கேர்ள்ஸுக்கு கிடையாது இந்த சிடிஎஸ் எக்ஸாமினேஷன்ல. நெக்ஸ்ட் இதோட மார்க்ஸ் என்ன, இதோட டியூரேஷன் என்ன அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஓகே, ஸோ இந்த இங்கிலீஷ், ஜிகே, எலிமெண்ட்ரி இது 3த்துக்குமே டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 2 hours ஈச். ஓகே, 9 o'clock ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க, 5 மணிக்கு முடிப்பாங்க. ஓடிஏ எக்ஸாம்னா பார்த்தீங்கன்னா 9 to 11 ஒரு எக்ஸாம் இருக்கும். மார்னிங் எக்ஸாம் இங்கிலீஷ் இருக்கும். அண்ட் தென் 1 hour பிரேக் விட்டு இதில் பி ஹேவிங் ஃப்ரம் 12 to 2 மணி வரைக்கும் இருக்கும். ஓகே, அண்ட் தென் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் 120 தான், 120 கொஸ்டின்ஸ் தான் வரும். அண்ட் தென் மேக்ஸ்ல மட்டும் 100 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஓகே, டோட்டல் நம்பர் ஆஃப் மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா 100, 100, 100 மூணுத்துக்குமே 100 தான். அப்போ இதுக்கு ஒரு கொஸ்டினுக்கு 1 மார்க் கொடுத்துருவாங்க, கரெக்டான கொஸ்டினுக்கு 1 மார்க். ஓகே, ஆனா இங்க ஒரு கரெக்டான கொஸ்டினுக்கு பார்த்தீங்கன்னா 0.83 மார்க்ஸ் தான் கொடுப்பாங்க. நெகட்டிவ் மார்க்கிங் நீங்க தப்பா ஆன்சர் பண்ணிட்டீங்கன்னா நெகட்டிவ் மார்க்கிங் 0.27 மைனஸ் பண்ணிடுவாங்க. ஓகே, ஸோ இதுதான் இந்த பேட்டர்ன். நம்பர் ஆஃப் கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 105 to 110 வரைக்கும் இருக்கும். இந்த வாட்டி எக்ஸ்பெக்ட் பண்றோம் இந்த கட் ஆஃப். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் we are going to discuss about சிலபஸ். சிலபஸ் நம்ம பார்க்கலாம். இந்த எக்ஸாம்க்கான சிலபஸ் யூபிஎஸ்சி எது கொடுத்துருக்காங்க, என்ன கொடுத்துருக்காங்க, ஏன்னா இது யூபிஎஸ்சி கண்டக்ட் பண்ற ஒரு எக்ஸாம் தான். இந்த எக்ஸாமுக்கு the question paper will be designed to test the candidates understanding of English and workman like use of words அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க. இதை தாண்டி வேற எந்த டாபிக்கோட பேர் எதுவுமே கொடுக்கலாங்க, இது மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இதுல இருந்து நம்ம எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ண போறோம்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்ல ஸ்பிளிட் அப் வைஸ் கேட்டிருக்காங்க. கொஸ்டின்ஸ் எப்படி நம்ம ஸ்பிளிட் பண்ணிருக்காங்க அப்படின்னா 3 டிவிஷனா ஸ்பிளிட் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரீடிங் பார்ட். ஓகே, செகண்ட் பாத்தீங்கன்னா கிராமர் பார்ட், தேர்ட் பாத்தீங்கன்னா வொக்காபுலரி பார்ட். இந்த 3 தான் அவங்க பிரிச்சிருக்காங்க, ஸ்பிளிட் பண்ணிருக்காங்க. ஸோ இதுல என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க நம்ம பார்ப்போம். அந்த கொஸ்டின்ஸ் இப்போ ரீடிங் பார்ட்னா அதுக்கு சில கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பாங்க, இதுக்கும் சில கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டிருப்பாங்க. அப்போ கிராமர் பார்ட்டுக்குன்னு ஒரு சில டாபிக்ஸ் எல்லாம் இருக்கும், அதை நம்ம படிக்கணும் இல்லையா? அந்த டாபிக்ஸ் எல்லாமே என்னன்னு நம்ம பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம இதோட டாபிக்ஸ் என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இதுல என்னென்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம். டைப்ஸ் ஆஃப் கொஸ்டின். வொக்காபுலரியில பாத்தீங்கன்னா சினோனிம்ஸ், மீனிங்ஸ், ஆன்டோனிம்ஸ், ஆப்போசிட்ஸ். தேர்ட் idioms and phrases. ஓகே, and then fourth one word substitution, spell check, and then sixth homophones and paired words. இதெல்லாம் தான் டைப்ஸ் ஆஃப் கொஸ்டின்ஸ் இந்த வொக்காபுலரியில கேட்டிருக்காங்க. ரெண்டாவது பாத்தீங்கன்னா நமக்கு கிராமர் பார்ட். ஸ்பாட்டிங் தி எரர், ஒரு சென்டென்ஸ் கொடுத்து அதுல நம்ம எரர் ஸ்பாட் பண்ணோம். செகண்ட் பாத்தீங்கன்னா கிராமர் பார்ட். கிராமர் பார்ட்ல என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் இருக்கும்னா ஸ்பாட்டிங் தி எரர்னு கொஸ்டின் இருக்கும், ஒரு சென்டென்ஸ் கொடுத்திருப்பாங்க, அதுல என்ன தப்பு இருக்குன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். and then சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட், இதுவுமே ஸ்பாட்டிங் தி எரர் மாதிரி தான். ஆனா ஒரு சென்டென்ஸே நம்ம இம்ப்ரூவ் பண்ணணும். ஒரு சென்டென்ஸ் தப்பா இருக்கும், அதை நம்ம இம்ப்ரூவ் பண்றதுக்கு 4 ஆப்ஷன் கொடுத்திருப்பாங்க. ஏபிசில எந்த ஆப்ஷன் கரெக்டோ அதை நம்ம இம்ப்ரூவ் பண்ணிக்கணும், மாத்திக்கணும். தென் க்ளோஸ் காம்ப்ரிஹென்ஷன். காம்ப்ரிஹென்ஷன் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, ஸ்கூல்ல நம்ம எல்லாருமே படிச்சிருப்போம். காம்ப்ரிஹென்ஷன் ஒரு பேசேஜ் இருக்கும், அந்த பேசேஜ்ல நடுல வேர்ட்ஸை கட் பண்ணிட்டு பாக்ஸஸ் கொடுத்துருப்பாங்க, பிளாங்க்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த பிளாங்க்ஸுக்கு பாத்தீங்கன்னா சூட்டபிளான வேர்ட்ஸ் எல்லாமே ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, ஏபிசிடி சொல்லிட்டு. இதை பத்தி நம்ம டீடைலா தனியா ஒரு வீடியோ டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, அண்ட் தென் வேர்ட் கிளாஸ். பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் இருக்கு இல்லையா, நவுன், ப்ரொனவுன், வெர்ப், அட்வர்ப், இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு லிஸ்டா நம்ம பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சை நம்ம அந்த வேர்ட் கிளாஸ்ல கேட்பாங்க. அண்டர்லைன் பண்ணி ஒரு சென்டென்ஸ்ல ஒரு வேர்ட் அண்டர்லைன் பண்ணி இது எந்த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் கீழே வருது அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. நெக்ஸ்ட் வாய்ஸஸ் அண்ட் நரேஷன். நம்ம ஸ்கூல்லேயே படிச்சிருப்போம், ஆக்டிவ் வாய்ஸ், பாசிவ் வாய்ஸ். நரேஷன்னா டைரக்ட் ஸ்பீச் அண்ட் இன்டைரக்ட் ஸ்பீச் நம்ம படிச்சிருக்கோம். ஓகே, ஸோ ஃபில் இன் தி பிளாங்க்ஸ் வித் ப்ரெபோசிஷன் அண்ட் டிட்டர்மினஸ். இதெல்லாம் தான் கிராமர் பார்ட்ஸோட டாபிக்ஸ். கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க, இதுதான் டைப்ஸ் ஆஃப் கொஸ்டின்ஸ். அண்ட் தென் கம்ஸ் ரீடிங். ரீடிங்ல 3 தான். காம்ப்ரிஹென்ஷன், ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன், ஆர்டரிங் ஆஃப் வேர்ட்ஸ் இன் a sentence. ஓகே, அண்ட் தென் ஆர்டரிங் ஆஃப் சென்டென்சஸ். S1 S6 கொடுத்துருவாங்க, ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் சென்டென்ஸ் கரெக்டா கொடுத்துருவாங்க. அதுக்கு நடுவுல இருக்கிற 4 சென்டென்ஸ் நம்ம மாத்துறது, PQRS நம்ம மாத்தி இருக்கும். கரெக்டா எந்த ஆர்டர்ல இருக்கு நம்ம கண்டுபிடிக்கிறது தான் இந்த ஆர்டரிங் ஆஃப் சென்டென்சஸ். ஓகே, ஆர்டரிங் ஆஃப் வேர்ட்ஸ் இன் a sentenceனா ஒரே சென்டென்ஸ்ல ஆர்டர் மாத்தி இருக்கும், அந்த ஆர்டர் நம்ம கரெக்டா கண்டுபிடிக்கிறது தான் ஆர்டரிங் ஆஃப் வேர்ட்ஸ் இன் a sentence. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது split up, question split up for the CDSC 2 2024. இதான் கடைசியா நடந்த எக்ஸாமினேஷன். இதுல பாத்தீங்கன்னா எல்லாமே ஈக்குவலா 10 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸ்டார்டிங் ஃப்ரம் ஸ்பாட்டிங் தி எரர், idioms and phrases, reading comprehension,
ordering of words, ordering of sentences, fill in the blanks, antonyms, close comprehension, synonyms, okay, parts of speech, word class, okay, and then completion of sentence, preposition and determinants. மொத்தம் 120 question 100 மார்க். ஓகே, ஸோ இதான் வந்து ஸ்பிளிட் அப், இதுதான் கொஸ்டின் ஸ்பிளிட் அப் இருக்கும் எக்ஸாமினேஷன்ல. அண்ட் தென் இதுல வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன டாபிக்ஸ் நம்ம படிக்க போறோம், கிராமர்ல என்ன டாபிக்ஸ் படிப்போம், ரீடிங்ல என்ன டாபிக்ஸ் படிப்போம், வொக்காபுலரிஸ் நம்ம என்னென்ன படிப்போம், இதோட ஸ்டடி மெட்டீரியல் நம்ம எப்படி வாங்குறது, என்னென்ன ஸ்டடி மெட்டீரியல் நம்ம வாங்கணும், இது எல்லாமே நம்ம பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் கிராமர்ல பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச், parts of sentence, subject verb agreement, noun, pronoun, adjectives, adverb, verbs, conjunctions, preposition, articles, voices, active and passive voice, question tag, direct and indirect speech, gerund, participle, infinitive, determinants, punctuations, tense, quantifiers, interjections. இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கிராமர் டாபிக்ஸ். இந்த எல்லா டாபிக்கையும் நம்ம படிக்கணும். இந்த எல்லா டாபிக்கும் படிக்கிறதும் இல்லாமல் இதுல இருந்து கொஸ்டின்ஸ் நம்ம சால்வ் பண்ணணும். இதுதான் வந்து இப்படிதான் நம்ம கிராமரை இம்ப்ரூவ் பண்ண முடியும். ஓகே, யாரா இருந்தாலுமே சரி கிராமர் கண்டிப்பா நம்ம படிச்சே ஆகணும். ரைட். செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா ரீடிங். ரீடிங்ல வந்து நம்ம வந்து யூஸ்வலா நம்ம என்னென்ன ரீட் பண்ணோம்னா புக்ஸ் ரீட் பண்ணலாம், கொஸ்டின் நியூஸ் பேப்பர் ரீட் பண்ணலாம். இதெல்லாம் தாண்டி இந்த எக்ஸாமினேஷன் நீங்க ப்ரிப்பேர் பண்ணும்போது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் கண்டிப்பா நம்ம படிச்சே ஆகணுங்க. ஃபர்ஸ்ட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் ஆஃப் காம்ப்ரிஹென்ஷன், ஏன்னா அதுதான் ரீடிங் பார்ட்ல. காம்ப்ரிஹென்ஷன், ஆர்டரிங் ஆஃப் வேர்ட்ஸ் அண்ட் ஆர்டரிங் ஆஃப் சென்டென்சஸ். ஓகே, ஸோ காம்ப்ரிஹென்ஷன், ஆர்டரிங் ஆஃப் சென்டென்சஸ், அந்த S1 S6 கொடுத்துருவாங்கன்னு சொன்னாலே அது, அப்புறம் ஆர்டரிங் ஆஃப் வேர்ட்ஸ் அண்ட் சென்டென்ஸ், ஜம்பிள்ட் வேர்ட்ஸ், இது மூணுமே நம்ம கண்டிப்பா படிச்சே ஆகணும். ரெண்டாவது ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன், கொஸ்டின், பேசேஜ், கொஸ்டின், QPQ மெத்தட்னு சொல்லுவாங்க. நிறைய பேருக்கு வந்து தெரியாது. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து காம்ப்ரிஹென்ஷன் பேசேஜை படிச்சுட்டு அப்புறமா கொஸ்டின் போவாங்க. இல்லைன்னா ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா கொஸ்டினை படிச்சுட்டு பேசேஜ் போவாங்க. அது ரெண்டுமே வந்து கொஞ்சம் தவிர்த்துட்டு கொஸ்டின், பேசேஜ், கொஸ்டின் நம்ம போனோம்னா ஈஸியா எஃபெக்டிவா வந்து நம்ம ஆன்சர் பண்ணலாம், டைமிங் கம்மியா வந்து கன்சியூம் பண்ணிக்கிட்டு. கொஸ்டின் ஃபர்ஸ்ட் நம்ம படிச்சிடணும். ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் பேசேஜ் கொடுத்துருவாங்க, கிளியர் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நம்ம அப்ரோச் பண்ணணும். கொஸ்டினை படிச்சுட்டு அதுக்கு ரிலேட்டபிளான வேர்ட்ஸை வந்து நம்ம வந்து பேசேஜ்ல வந்து பார்க்கணும். ஓகே, அப்ப பேசேஜ் நம்ம பார்க்கும்போது நம்ம கொஸ்டினையும் பேசேஜும் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, கனெக்ட் பண்ணதுக்கு அப்புறமா திருப்பி நம்ம கொஸ்டின் வரும். பேசேஜை ஃபுல்லா படிச்சு முடிச்சுட்டு நம்ம திருப்பி கொஸ்டின் வரணும். கொஸ்டினுக்கு வந்து நம்ம பார்த்தா நம்ம ஈஸியா வந்து நம்ம ABCD கரெக்டான ஆப்ஷன் நம்ம போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் ரீடிங் நியூஸ் பேப்பர் எடிட்டோரியல் அண்ட் சம்மரைசிங் இட். இது என்னன்னா எடிட்டோரியல் ஹிந்து நியூஸ் பேப்பரோ டைம்ஸ் ஆஃப் இந்தியாவோ ஏதோ அதோட எடிட்டோரியல் நம்ம படிச்சுட்டு எவ்ரிடே அதை நம்ம சம்மரைஸ் பண்ணி நம்ம எழுதணும். ஓகே, அதை கிறிஸ்பா இந்த நக்ஷல்ல நம்ம வந்து எழுதி முடிச்சிடணும். நம்ம அதுதான் வந்து ரீடிங் நியூஸ் பேப்பர் எடிட்டோரியல் அண்ட் சம்மரைசிங் இட். ஸோ இதெல்லாம் நம்ம பண்றதுனால நமக்கு என்னன்னா அந்த காம்ப்ரஹென்சிங் எபிலிட்டி அது வந்து நமக்கு இம்ப்ரூவ் ஆகும். நம்ம எந்த ஒரு பேசேஜை, கஷ்டமான பேசேஜை பார்த்தாலுமே நமக்கு புரிய வரும், வொக்காபுலரி நமக்கு இம்ப்ரூவ் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட் சால்விங் த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் ஆஃப் NDA எக்ஸாமினேஷன். NDA பேப்பர்ஸுமே நம்ம சால்வ் பண்ணி ஆகணும். ஆமாங்க, அதுல வந்து 50 கொஸ்டின் கேட்பாங்க. சேம் UPSC கண்டக்ட் பண்ற எக்ஸாம்னால CDSEலயும் NDAலயும் நிறைய கொஸ்டின்ஸ் வந்து இன்டர்லிங்க்டா இருக்கும். இதுல இருக்க கொஸ்டின்ஸ் அதுல வரும், அதுல இருக்க கொஸ்டின்ஸ் இதுல. சால்விங் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் ஆஃப் NDA. இப்போ NDA கொஸ்டின் பேப்பர் நம்ம சால்வ் பண்ணுங்க. ஆமா, ஏன் NDA கொஸ்டின் பேப்பர் நம்ம சால்வ் பண்ணா அந்த எக்ஸாமும் சரி CDSEயும் சரி ரெண்டுமே வந்து UPSC கண்டக்ட் பண்ற ஒரு எக்ஸாமினேஷன் தான். அதனால ரெண்டு எக்ஸாம்ஸோட கொஸ்டின்ஸுமே இன்டர்லிங்க்டா இருக்கும். இதுல வர கொஸ்டின்ஸ் அதுல வரும், அதுல வர கொஸ்டின்ஸ் இதுல வர வாய்ப்பு இருக்கு, நிறைய இருக்கு, வந்திருக்கு, ஆல்ரெடி வந்திருக்கு. ஸோ கொஸ்டின் பேப்பர்ஸ் ஆஃப் NDA கண்டிப்பா நம்ம சால்வ் பண்ணி ஆகணும் ரீடிங் பார்ட்டுக்கு. ஓகே, அண்ட் தென் கம்ஸ் vocabulary. vocabularyல பாத்தீங்கன்னா சேம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் ஆஃப் synonyms, antonyms, one word substitution, idioms and phrases இது எல்லாமே சால்வ் பண்ணணும். அண்ட் தென் நியூஸ் பேப்பர் படிக்கணும். புது புது வார்த்தையை நம்ம வந்து புக்ஸ்ல இருந்தோ இல்லை நியூஸ் பேப்பர்ல இருந்தோ டெய்லி கத்துக்கிட்டு ஒரு நோட்ல நம்ம எழுதி வைக்கணும். அண்ட் தென் NDA கொஸ்டின் பேப்பர் நம்ம சால்வ் பண்ணணும். இந்த கத்துக்கிற வார்த்தையை வந்து யார்கிட்டயா யூஸ் பண்ணி நம்ம பழகணும். அப்படி நம்ம பழகினா வந்து நமக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும் அந்த வேர்ட்ஸ் வந்து நம்ம ரிமெம்பர் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு. ஓகே, ஸோ இது எல்லாமே நம்ம பார்த்தோம், இந்த டாபிக்ஸ் எல்லாமே பார்த்தோம். இதுக்கான ஸ்டடி மெட்டீரியல்ஸ் நம்ம வந்து எங்க வந்து வாங்குறது நம்ம பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் கிராமர் டாபிக். கிராமர் டாபிக் பாத்தீங்கன்னா வந்து முக்கியமா நாலு மேஜர் புக்ஸ் இருக்கு. பேசிக்கா வந்து நீங்க படிக்கிறீங்க சார், நான் இப்பதான் ஸ்டார்ட் பண்றேன் அப்படின்னா யூ கேன் ஸ்டார்ட் வித் ரன் மார்டின். ஓகே, இல்ல எனக்கு சார் எனக்கு ஆல்ரெடி வந்து ஐ அம் ஜஸ்ட் குட் இன் இங்கிலீஷ், நான் வந்து நல்லா படிப்பேன் அப்படின்னா யூ கேன் ஜஸ்ட் கோ ஃபார் அதர் 3. Objective English by SP Bakshi, Clint Paramount by Neetu Singh, and then last Practical English Usage by Michael Sean. இந்த 4 புக்ல ஏதாவது எந்த புக் வேணாலும் நீங்க வந்து படிக்கலாம் கிராமருக்கு. And then for vocabularies ரெண்டு முக்கியமான புக் இருக்கு. ஒன் வந்து Word Power Made Easy by Norman Lewis. இந்த புக்ல பாத்தீங்கன்னா ரூட் வேர்ட்ஸோட எக்ஸ்பிளனேஷன் பயங்கரமா சூப்பரா டெஃபினேஷன் கொடுத்திருப்பாங்க. And then Black Book of English Vocabularies-லயுமே வந்து vocabularies, previous year questions எல்லாமே வந்து டிஸ்கஸ் பண்ணிருப்பாங்க. தனியா phobia words இருக்கும், தனியா ரூட் வேர்ட்ஸ் இருக்கு, எல்லாமே வந்து இந்த Black Book of Vocabularies-ல இருக்கும். ஓகே, சோ இந்த ரெண்டு இம்பார்ட்டன்ட் புக்ஸ் வந்து நம்ம vocabularies-க்காக வந்து ப்ரிஃபர் பண்ணுவோம். ரீடிங்க்கு பாத்தீங்கன்னா நமக்கு புக்ஸ் தனியா இல்ல, ரீடிங் பார்ட் வந்து நமக்கு காம்ப்ரஹென்ஷன் அப்படின்றது இருக்கிறதுனால மெயினா நம்ம வந்து நியூஸ் பேப்பர்லயும் புக்ஸ்லயுமே வந்து நம்ம ரிலே இருக்கணும். ஓகே, ஸோ ப்ராக்டிஸ் அண்ட் சால்விங். ஓகே, ஸோ ஹவு டு வி ப்ராக்டிஸ், எப்படி நம்ம வந்து சால்வ் பண்ணுவோம். இன்னும் நம்ம என்னதான் ப்ரிப்பேர் பண்ணாலுமே சரி
நம்ம எக்ஸாமுக்கு முன்னாடி அட்லீஸ்ட் ஒரு 10 ஃபுல் மார்க் டெஸ்ட் நம்ம கொடுத்துருவோம். ஓகே, ஸோ ப்ராக்டிஸ் ஃபுல் மார்க் டெஸ்ட் அட்லீஸ்ட் 10 ஃபுல் மார்க்ஸ். ஓகே, அண்ட் தென் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம என்டிஐ வெப்சைட்ல இருக்கு, நேஷனல் டிஃபென்ஸ் இன்ஸ்டியூட்ல வெப்சைட்ல போனீங்கன்னா டவுன்லோட்ஸ்னு ஒரு காலம் இருக்கும். அந்த காலம்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரீயாவே நீங்க கொஸ்டின் பேப்பர்ஸ் வந்து நீங்க எடுத்துக்கலாம். இந்த சிடிஎஸ்சி கொஸ்டின் பேப்பர்ஸ் 2009ல இருந்து 24 வரைக்குமே இருக்கு. அது எல்லா கொஸ்டின் பேப்பர்ஸும் சீரியஸ் 1 and 2 ரெண்டுமே இருக்கும். ஓகே, அது எல்லா கொஸ்டின் பேப்பர்ஸும் நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதை டவுன்லோட் பண்ணிட்டு நீங்க ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணி பாருங்க. அண்ட் தென் கிராமர் கொஸ்டின்ஸ் டாபிக் வைஸ், நம்ம ஒரு டாபிக்ஸ் எல்லாமே பார்த்தோம் இல்லையா கிராமர்ல, அந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே டாபிக் வைஸ் நீங்க வந்து சால்வ் பண்ணணும். பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச், பார்ட்ஸ் ஆஃப் சென்டென்ஸ், நவுன், எல்லா டாபிக்குமே சரியா. அண்ட் தென் சால்வ் அன்சீன் பேசேஜஸ், இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அன்சீன் பேசேஜஸ் ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் ஃபார் சிபிஎஸ்சி ஸ்டாண்டர்டோட அன்சீன் பேசேஜஸோட ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் கொஸ்டின்ஸ் நம்ம சால்வ் பண்ணணுங்க. ஓகே, இப்போ நம்ம சால்வ் பண்ணதுனால நமக்கு வந்து அந்த காம்ப்ரிஹென்சிவ் எபிலிட்டி அதுவுமே இம்ப்ரூவ் ஆகும், ஈஸியா இருக்கும் நமக்கு எக்ஸாம்ல. ஓகே, அண்ட் தென் இதுக்கப்புறமா நம்ம வந்து காம்ப்ரிஹென்சிவ் அப்ரோச் எப்படி நம்ம பண்ண போறோம். காம்ப்ரிஹென்சிவ் அப்ரோச் பத்தி பாத்தீங்கன்னா 4 விஷயம் நம்ம எவ்ரிடே நம்ம பண்ணி ஆகணும். இங்கிலீஷ் வந்து நம்ம வந்து கத்துக்கிறதுக்கோ சரி, டெவலப் பண்ணிக்கிறதுக்கோ சரி, இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதோ சரி, 4 விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த 4 விஷயம் பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க. பேசணும், எழுதணும், ஓகே, கேட்கணும், ஓகே, இது எல்லாமே இருக்கு. ரீடிங், ரைட்டிங், ஸ்பீக்கிங், லிசனிங், இந்த 4மே வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான மேட்டர். ஓகே, ஸ்பீக்கிங், ரீடிங், ரைட்டிங், லிசனிங். ஸோ அப்போ எதை நம்ம பார்க்கறது, எதை வந்து நம்ம கேட்கறது, எதை வந்து எழுதுறது, என்ன எழுதலாம், இல்லை வந்து என்ன வந்து நம்ம பேசலாம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ரீடிங். ஓகே, ரீடிங்ல நியூஸ் பேப்பர் படிக்கலாம், என்சிஆர்டி புக்ஸ் நம்ம படிக்கலாம் நாலேஜ் இம்ப்ரூவ் பண்றதுக்கு. அண்ட் தென் காமிக்ஸ், என்ன பிடிச்சிருக்கோ உங்களுக்கு, எந்த காமிக் உங்களுக்கு பிடிக்குமோ, மாங்காவோ இல்லை வந்து டிசி காமிக்ஸ், எது என்ன உங்களுக்கு காமிக் பிடிச்சாலும் நீங்க படிக்கலாம். அண்ட் ஆல்சோ ஷார்ட் ஸ்டோரிஸ், சின்ன சின்ன ஸ்டோரிஸ்லாம் வந்து நீங்க படிக்கலாம். மேகசின்ஸ் படிக்கலாம், பிளாக்ஸ் படிக்கலாம். ஓகே, அண்ட் தென் பயோகிராஃபிஸ், ஆட்டோபயோகிராஃபிஸ், ரத்தன் தாத்தாவோட ஆட்டோபயோகிராஃபி, ஐ மீன் அப்துல் கலாமோட பயோகிராஃபிஸ், இது எல்லாமே வந்து நீங்க படிக்கலாம். அது கூட சேர்த்து கிளாசிக் நாவல்ஸ் இருக்கு, ஃபிக்ஷன் புக்ஸ், நான் ஃபிக்ஷன் புக்ஸ் இருக்கு, அதுவுமே நீங்க படிக்கலாம். அண்ட் தென் பேஸ்ட் ஆன் ட்ரூ ஸ்டோரிஸ் இருக்கு இல்லையா, ட்ரூ ஸ்டோரிஸை பத்தின ஒரு கதை எழுதிருப்பாங்க, டாக்குமெண்ட்ரிஸ் இருக்கும், அதோட டிரான்ஸ்கிரிப்ட்ஸ்லாம் நீங்க எடுத்து படிக்கலாம். ஓகே, அண்ட் டெட் டாக்ஸோட டிரான்ஸ்கிரிப்ட்ஸ் நீங்க எடுத்து படிக்கலாம். போயம்ஸ் நீங்க வந்து நீங்க படிக்கலாம். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் வந்து நீங்க படிக்கலாம். அண்ட் தென் சில்ட்ரன்ஸ் புக்ஸ், அதான் ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும், ஃபன்னா இருக்கும் சில்ட்ரன்ஸ் புக் நீங்க படிக்கும் போது. ஓகே, ஸோ இதெல்லாமே நீங்க படிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்த்தோம்னா என்னென்னலாம் நம்ம வந்து எழுதலாம். சரி, படிக்கலாம், சரி, எழுதுறது ரொம்ப கஷ்டம், கிராஜுவேட்ஸ்க்கு எஸ்பெஷலி. காலேஜ் முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம அந்த ரைட்டிங் ஹேபிட்டே வந்து நம்ம விட்டுருப்போம். அப்போ அதை வந்து நம்ம ரெஸ்யூம் பண்ணி கண்டினியூ பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா டெய்லி ஜேர்னல், ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் எவ்ரிடே நம்ம எழுதணும். ஓகே, அதுக்கப்புறம் டெய்லி ஜேர்னல் நம்ம ரெடி பண்ணணும். ஜேர்னல் நம்ம என்ன எழுதணும் அப்படின்னு சொல்லி செப்பரேட் வீடியோ நம்ம போடலாம். ஓகே, அந்த நோட்ஸ் மேக்கிங் நம்ம பண்ணணும். வொக்காபுலரி அண்ட் கிராமர் நம்ம கண்டிப்பா இம்ப்ரூவ் பண்ணி ஆகணும். போயம் எழுதணும், ஸ்டோரி எழுதலாம், சம்மரி ஆர் ப்ரிசைஸ் ரைட்டிங் எழுதலாம். ஓகே, ஒரு டாபிக் பார்த்து ஏதோ ஒரு டாபிக்ல வந்து நம்ம எடுத்து எஸ்ஸே எழுதலாம், இல்லை வந்து ஏதோ ஒரு டாபிக்கை பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரோஸ் அண்ட் கான்ஸ், ஃபார் அண்ட் அகேன்ஸ்ட் எல்லாமே நம்ம எழுதலாம். ஸோ இதெல்லாமே வந்து நம்ம ரைட்டிங் பார்ட்ல டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ இதை தாண்டி நம்ம எழுதணும் அப்படின்னா நம்ம வந்து உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த நீங்க டெய்லி எழுதிட்டே இருக்கும். கோட்டா இருக்கட்டும், ப்ராவர்பா இருக்கட்டும், என்ன வேணா நீங்க எழுதலாம். அண்ட் தென் கம்ஸ் த லிசனிங் பார்ட். ரொம்ப ரொம்ப முக்கியமான பார்ட்டே லிசனிங் பார்ட் தான். இங்கிலீஷ் நீங்க கத்துக்கணும், ஃபாஸ்டா கத்துக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் நீங்க பண்ண வேண்டிய விஷயம் மூவிஸ் பாக்குறது தான். மூவிஸ் கண்டிப்பா பாருங்க, சாங்ஸ் நிறைய கேளுங்க, நியூஸ், இங்கிலீஷ் நியூஸ் வந்து ரிப்போர்ட் நியூஸ் பாருங்க. ஓகே, அந்த ரிப்போர்ட்டர் மாதிரியே நீங்க மிமிக் பண்ணுங்க. ஓகே, சாங்ஸ், நியூஸ், மூவிஸ் வெரி இம்பார்ட்டன்ட் வித் சப்டைட்டில்ஸ் ஆன். டிவி ஷோஸ் பாருங்க, சீரீஸ் பாருங்க, vlogs, ஓகே, ஸ்டோரிஸ் பாருங்க, டெட் டாக்ஸ் கண்டிப்பா பார்க்கணும், கண்டிப்பா பாருங்க. அனிமே, உங்களுக்கு அனிமே பிடிச்சிருந்தா அனிமே பாருங்க. பாட்காஸ்ட் நிறைய கேளுங்க, ஸ்டாண்டப் காமெடிஸ், ஸ்போர்ட்ஸ் கமெண்ட்ரிஸ், இது எல்லாமே வந்து இட் இஸ் அ குட் திங் டு லேர்ன் அண்ட் லிசன். ஓகே, ஸோ கண்டிப்பா நீங்க பாத்துருங்க இதை. அண்ட் தென் லிசனிங் முடிச்சதுக்கு அப்புறமா லாஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஸ்பீக்கிங். ஸ்பீக்கிங் பார்ட்ல பாத்தீங்கன்னா எவ்ரிடே ரைட்டிங் மாதிரி எவ்ரிடே ஸ்பீக்கிங். அட்லீஸ்ட் 30 minutes to 60 minutes you have to talk in English in order to get that fluency. அந்த eloquency வந்து கண்டிப்பா வேணும் அப்படின்னா நீங்க 60 minutes அட்லீஸ்ட் in a day you have to speak. And then just a minute, ஒரு டாபிக்கை பத்தி ஒரு நிமிஷத்துக்கு நம்ம வந்து விடாம பேசணும். ஏதோ ஒரு டாபிக், ரேண்டம் ஸ்மால் ஈஸி டாபிக் நீங்க எடுத்துக்கோங்க, தட் இஸ் ஜாம். ஓகே, கம்ப்ளீட்டா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் எப்படி நம்ம இதை பண்ணணும்னு சொல்லிட்டு. அப்புறம் நியூஸ் இன் அ நட்ஷல், இதை நம்ம சொல்லலாம். நம்ம ஃப்ரெண்டு கிட்டயோ யார்ட்டையோ வந்து நம்ம நியூஸை பத்தி நம்ம ஷேர் பண்ணலாம், இங்கிலீஷ்ல ஷேர் பண்ணலாம். அண்ட் தென் நியூஸ் ரிப்போர்ட்டர் மாதிரி நம்ம இமிடேட் பண்ணலாம். எல்லாம் இங்கிலீஷ் யாராவது நல்லா பேசுறாங்க அப்படின்னா அவங்கள மாதிரியே நம்ம இமிடேட் பண்ணலாம். அண்ட் தென் மிரர் ப்ராக்டிசிங் பண்ணலாம், குரூப் டிஸ்கஷன் பண்ணலாம், டிபேட் பண்ணலாம். ஓகே, காமன் ஃப்ரேசஸ், சிம்பிள் வேர்ட்ஸ், அது எல்லாமே நம்ம வந்து கத்துக்கலாம் இங்கிலீஷ்ல. ஓகே, ஸோ இதெல்லாமே ஸ்பீக்கிங்ல வரும். ரெக்கார்ட் த ஸ்பீச். இப்போ ஒரு ஸ்பீச் நீங்க கொடுக்குறீங்க அப்படின்னா அதை ரெக்கார்ட் பண்ணுங்க. ரெக்கார்ட் பண்ணி நீங்க கேட்டீங்க அப்படின்னா உங்களுக்கே ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும், எந்தெந்த ஏரியாஸ்ல நம்ம இம்ப்ரூவ் பண்ணணும் நம்ம ஸ்பீச்சை அப்படின்னு உங்களுக்கே தெரியும். ஸோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வந்து ஜென்ரல் வேஸ் டு இம்ப்ரூவ் த இங்கிலீஷ். ஸோ நம்ம எக்ஸாம் வந்து பாத்தீங்கன்னா
எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து மட்டுமே போனா எக்ஸாம் கிளியர் பண்ண முடியாது. காம்ப்ரஹென்சிவ் அப்ரோச் இருக்கணும் கண்டிப்பா. அந்த காம்ப்ரஹென்சிவ் அப்ரோச் இருந்தா மட்டும்தான் எக்ஸாமும் கிளியர் பண்ண முடியும், எஸ்எஸ்பியும் கிளியர் பண்ண முடியும். ஓகே, ப்ரிப்பேர் வெல், ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ. ஸோ நாங்கள் சிடிஎஸ்சி எக்ஸாமினேஷனுக்கான கோர்சஸ் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். அதோட ட்ரைனிங் ஆஸ் வெல் அஸ் எஸ்எஸ்பி ட்ரைனிங் நாங்கள் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். நீங்கள் இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்க, இல்லை உங்களுக்கு வந்து கோர்ஸ் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இந்த நம்பருக்கு கால் பண்ணலாம். கால் பண்ணிட்டு யூ கேன் என்கொயர் அபவுட் த கோர்ஸ் அண்ட் ஜாயின். Thank you so much. All the best for your preparation. Jai Hind.